கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான காலை நேரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் இந்த வருடத்தினுடைய 2வது மாதம் 12ஆம் தேதி. இந்த நாளின் காலை தியானத்திற்காக சங்கீதம் 31:23 வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இந்த காலவெளியிலே வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கிற நாம் ஒரு நாளும் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடாது. காரணம், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அவருக்கு பரிசுத்தமாய் இருக்கிற நாம் அவரில் மாத்திரம்தான் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த காலவெளியிலே நாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இப்போ அவருடைய பரிசுத்தவான்களாக இருந்தால் அவரில் அன்பு கூற வேண்டுமா? அப்படி அன்பு கூர்ந்தால் அவர் என்ன செய்கிறார்? உண்மையானவனை, அவரை அன்பு செலுத்துகிறவனை தற்காத்து அவனுக்கு விரோதமாய் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பாராம். நம்ம ஆண்டவரை நேசித்தா நம்மை காக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு அவர் பதில் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில் கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தரை அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை நிச்சயம் செய்வாராக. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆமென்.